வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து ஒரு பட்டு சேரீ ப்ளவுஸ் எடுத்து வச்சுருக்கோம். அதுக்கு வந்து லைனிங் கொடுத்து கட் பண்ண போகிறோம். ஸ்லீவ் வந்து நார்மல் ஸ்லீவ் தான். நெக்கு வந்து யூ நெக் கேட்டிருக்காங்க. பார்டர் வந்து இடுப்புக்கு கைக்கு. இப்போ எப்படி கட் பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வாங்க போகலாம். இதான் அளவு ப்ளவுஸ் எடுத்து வச்சுருக்கோம். இதான் அந்த பட்டு சேரீ ப்ளவுஸ். ரெண்டு பக்கம் வந்து பார்டர் இருக்குது. இந்த பக்கம் பார்டர் இருக்குது, இந்த பக்கம் பார்டர் இருக்குது. ஒரு பக்கம் பார்டர் வந்து ஸ்லீவ் கேட்டிருக்காங்க, ஒரு பக்கம் வந்து இதில் இருக்க மாதிரி இடுப்பு கேட்டிருக்காங்க. இது ஃபஸ்ட்டு வந்து லைனிங் போட்டு கட் பண்ணிக்கலாம். இதான் லைனிங் மெட்டீரியல் எடுத்து அயன் பண்ணி நல்லா நீட்டாக எடுத்துருக்கு. இது வந்து நல்ல மெட்டீரியலாக வாங்கி போட்டுக்கலாம். லைனிங் மெட்டீரியல் இந்த அளவு டபுளாக மடித்து அயன் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்லேயே. இப்போ வந்து லைனிங் கட் பண்ணிக்கலாம். இந்த அளவு பேக்கு வந்து ஒரு 1/2 இன்ச்சு விட்டு மார்க் பண்ணிக்கலாம். இந்த அளவு வச்சுட்டு நம்மளுக்கு வந்து இங்கே பார்டர் இருக்குங்க இல்லையா, அதிலே தான் அடித்து திருப்ப போகிறோம். அதுக்காக 1/2 இன்ச்சு போதும். இந்த அளவு ரெண்டு ஜாயிண்ட்டும் ஒன்றா எடுத்துக்கோங்க. இந்த அளவு இந்த மடிப்பு இருக்குங்க இல்லையா, அதுலேருந்து வச்சுட்டு இந்த நம்மளுக்கு இந்த பேக்கோட 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டு மார்க் பண்ணிவிடுங்க. ஏன்னா பேக்கில் 1 இன்ச்சு டாட் போடுவோம் இல்லையா, அதுக்காக எக்ஸ்ட்ரா 1 இன்ச்சு விட்டுருக்கோம். நெக்கு வந்து இதே சைஸ் தான். இந்த அளவு வச்சு நெக்குக்கு நம்மளுக்கு வந்து 1/4 இன்ச்சு போதும். அப்புறம் இந்த பக்கம் பட்டி பீஸ் இருக்குது பாருங்கள், இந்த பட்டி பீஸ்லேருந்து இந்த அளவு மடிச்சிருங்க. இந்த அளவுக்கு வச்சுட்டு ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுருங்க. ஏன்னா இந்த கை ஏற்றும்போது தைப்போம் இல்லைங்களா, அதுக்காக 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுருக்கோம். இப்போ வந்து ப்ளவுஸ் லென்த்து இந்த டேப் வச்சு அப்படியே இந்த ஷோல்டர்லேருந்து பேக் வரைக்கும் அளந்துக்கோங்க. 13 இன்ச்சு இருக்குது. நம்ம வந்து 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டு 14 இன்ச்சு வச்சுருங்க. ஏன்னா நம்ம ஷோல்டர் பிடிச்சி தைக்கும்போது 1/2 இன்ச்சு போயிடும். அப்புறம் 13 இன்ச்சு கரெக்டாக வந்துடும். இந்த அளவு ஒரு ஷேப் போட்டுருங்க. அப்படியே இந்த அளவு ஒரு ஷேப். இப்போ வந்து நம்மளுக்கு இந்த அளவு டபுளாக மடிச்சிடுங்க. அப்படி இந்த அளவு மடிச்சுட்டு அளவு ப்ளவுஸு இந்த அளவு ரொம்ப அகலமாக போடக்கூடாது. இந்த ஷோல்டர் அளவுலாம் இதில் எப்படி இருக்கோ அதே அளவு இப்படி போட்டு பாடி லூஸ் வந்து 19 38 சைஸ். இது ஷோல்டர் வந்து 11 9.5 வச்சுருங்க. அப்படி 9.5 19 வந்துடும். இதில் பாதி தான் நம்ம வச்சுருக்கோம், அதனால் கரெக்டாக வந்துடும். ஷோல்டர் வந்து 11. அதே 11 இங்கே இந்த அளவு வச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக ஒரு மார்க் போட்டுருங்க. இந்த ஆமூல் இருக்குங்க இல்லையா, அதுலேருந்து ஒரு ஸ்ட்ரைட் மார்க்கு. அதுக்கப்புறம் இங்கேருந்து ஒரு மார்க்கு. இந்த ஷேப்லேருந்து 1.5 இன்ச்சு வச்சு மார்க் போட்டுருங்க. இந்த ரவுண்ட் ஷேப் ஆமூல் ஷேப் இருக்கு இல்லையா, இந்த 1.5 இன்ச்சில் வந்து அப்படியே ஜாயிண்ட் ஆகிடும். நம்மளுக்கு இங்கே இந்த ஸ்கேல் அளவு எக்ஸ்ட்ரா விட்டுருங்க. இதான் நம்மளுக்கு ஷோல்டர் அளவு. இங்கே 1/2 இன்ச்சு பிடிச்சி தைக்கிற அளவுக்கு கேப் விட்டு இங்கே ஒரு 1/4 இன்ச்சு விட்டுருங்க. இந்த ஷேப் அளவுக்கு ஒரு மார்க் போட்டுக்கலாம். இப்போ வந்து அப்படியே நம்ம பேக் கட் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு இந்த ஷேப் அளவுக்கு அப்படியே கட் பண்ணிவிடுங்க. இந்த டீஸ் மார்க் போட்டிருங்க இல்லையா, அதுக்கு மேலே அப்படியே கட் பண்ணிக்கலாம். நம்ம இங்கே ஒரு கட் போட்டுருங்க. இதான் நம்ம வந்து பேக்கில். இப்போ வந்து நம்மளுக்கு வந்து நெக் சைஸ் இதுதான். இதுலேருந்து அப்படியே ரவுண்டாக போட்டுருங்க. ரவுண்ட் நெக் தான் கட் பண்ண போகிறோம். இந்த அளவுக்கு அப்படியே இந்த அளவு அப்படியே ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணி வந்துட்டு இந்த ரவுண்ட் ஷேப் அப்படியே கட் பண்ணிவிடுங்க. பேக்கு கட் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து ஸ்லீவ் கட் பண்ணிடலாம். அப்படியே இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்துடுங்க. இந்த அளவு டபுளாக இருக்குங்க இல்லையா, மறுபடியும் இதை இன்னொரு மடிப்பு மடிச்சிடுங்க. இந்த அளவுக்கு மடிச்சுட்டு இங்கேருந்து அப்படியே ஒரு 1/2 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இந்த அளவு ஸ்ட்ரைட்டாக போட்டாச்சு. இப்போ இந்த ப்ளவுஸ் அளவு இங்கே வந்து நம்மளுக்கு சின்னதாக ஜாயிண்ட் வேணாலும் போட்டுக்கலாம், இல்லைனா ஒரே பக்கம் வேணாலும் ஜாயிண்ட் போட்டுக்கலாம். நம்மளுக்கு இங்கே கொஞ்சம் தான் ஜாயிண்ட் வருது. ஸ்லீவ் லென்த் வந்து 1 இன்ச்சு கேட்டிருக்காங்க. இங்கே 1 இன்ச்சு வச்சு மார்க் போட்டுக்கலாம். இப்போ இதிலேருந்து நம்ம மார்க் போட்டுக்கலாம். இந்த அளவு நம்ம ஸ்லீவ் தைக்கிறதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு. இதான் நம்மளுக்கு ரெடி அளவு. இது ஒரு 1/2 இன்ச்சு. இங்கே ஒரு 1/2 இன்ச்சு விட்டுருக்கோம், இங்கே ஒரு 1/2 இன்ச்சு விட்டுருக்கோம். இந்த 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுருக்கு இல்லையா, அதுலேருந்து வந்து இந்த டீஸ் மார்க் போட்டுருங்க. இப்போ வந்து இந்த ஷேப் அளவுக்கு அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம்.
இங்கே ஒரு அர்க்கத் போட்டுருங்க, இது ஒரு மார்க் போட்டுருங்க. இந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரா இருக்க பீஸை இப்படி கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்மளுக்கு வந்து ஸ்லீவ் லென்த்து ஒரு இன்ச்சு கேட்டிருக்காங்க இல்லையா, அதுக்காக இங்கே ஒரு இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுருக்கோம். இங்கே சென்டராக ஒரு அர்க்கத் போட்டு நம்மளுக்கு வந்து ஆமாம் ஒரு 1/2 இன்ச்சு கவர் தட்டி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு ஸ்லீவ் கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம பேக் கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, இது 2 ஆர்மும் ஒரே சைஸ் இருக்கான்னு பார்த்துக்குங்க. இந்த அளவு இப்படி ஷோல்டர் வச்சு பார்க்கும்போது இந்த ஜாயிண்ட்டு ரெண்டும் ஒன்றா இருக்கணும், கரெக்டாக இருக்குது. அடுத்தது இப்போ நம்ம வந்து பட்டி பீஸ் கட் பண்ணிக்கலாம். இந்த அளவு அப்படியே மடிச்சிருங்க. நம்மளுக்கு இந்த ஸ்கேல் அளவு 1 இன்ச்சு விட்டுருங்க. இங்கே 1/2 இன்ச்சு நம்மளுக்கு பிடிக்கிறது விட்டு இந்த அளவுக்கு இந்த பட்டி பீஸ்லேருந்து எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 இன்ச்சு விட்டுருங்க. இதிலேருந்து நம்மளுக்கு ஒரு 1/2 இன்ச்சு, இதிலேருந்து எக்ஸ்ட்ரா கட் பண்ணி எடுத்துடுங்க. இந்த ஷேப் வந்து அப்படியே இந்த ஒரு 1/2 இன்ச்சு ஷேப்பாக வர மாதிரி, இதான் நம்மளுக்கு வந்து மடிக்கிற அளவு. இப்போ இந்த அளவு பட்டி பீஸ் கட் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து ஃப்ரண்ட் கட் பண்ணிக்கலாம். இந்த அளவு இப்படி டபுள் பீஸாக இருக்கு இல்லையா, ஓப்பன் பீஸ் வந்து நம்ம பக்கம் வர மாதிரி போட்டு அடுத்து இந்த பேக் அப்படியே இதே அளவு வச்சுருங்க. இந்த அளவு வச்சு ஸ்ட்ரைட்டாக ஒரு மார்க் போட்டுருங்க. இந்த அளவுக்கு ஸ்ட்ரைட்டாக ஒரு மார்க் போட்டுருங்க. இந்த ஆம்புல் வரைஞ்சிருக்கு இல்லையா, இந்த கட் பண்ணியிருக்கு இல்லையா, அதுலேயே ஒரு டீஸ் மார்க்கு. இந்த ஷோல்டர் அளவு, இதுதான் ஷோல்டர் அளவு. இப்போ நம்மளுக்கு இந்த அளவு ஃப்ரண்ட் நெக் வச்சுட்டு இதே அளவு அப்படியே மார்க் போட்டுக்கலாம். இதுலேருந்து இங்கே ஒரு 1/2 இன்ச்சு விட்டுருங்க. இந்த சென்டர் டாட் வந்து இந்த அளவு வச்சுருங்க. இப்போ வந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு டீஸ் மார்க் போட்டுங்க. இந்த ஸ்கேல் வச்சுட்டு இதுதான் டாட். இப்போ நம்ம வந்து டாட் வந்து இந்த ஷோல்டர் பிடிப்போம் இல்லைங்களா மேலே, இந்த அளவு வச்சுட்டு இங்கே ஒரு மார்க் போட்டுருங்க. அதுக்கப்புறம் இந்த டாட் லென்த்து இதில் ஒரு மார்க் வந்துடும். சைடில் நம்ம இதுதான் ஸ்லீவ் அளவு. இங்கே பிடிச்சி தைக்கும்போது இங்கே 1/2 இன்ச்சு போயிடும். இந்த 1/2 இன்ச்சு கீழே மார்க் பண்ணிருக்கோம் இல்லையா, அதுலேருந்து ஒரு 1/2 இன்ச்சு கீழே இறக்கி மார்க் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த ஷேப்புக்கு அப்படி இது ஒரு லைன் அப்படியே வந்து இதுலேருந்து ஒரு டீஸ் மார்க் போட்டுக்குங்க. நம்ம இங்கே ஃப்ரண்ட்டு கட் பண்ணும்போது மட்டும் ஒரு 1/2 இன்ச்சு கவர் தட்டு ஸ்லீவுக்கு எடுப்போம் இல்லைங்களா, அதே அளவுக்கு இங்கே ஒரு கவர் தட்டு எடுத்துக்கலாம். இப்போ வந்து இதிலேருந்து அப்படியே கட் பண்ணிக்கலாம். இந்த ஷேப்புக்கு அப்படியே கட் பண்ணிவிடுங்க. இப்போ வந்து நம்ம ஃப்ரண்ட்டு கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த ஃப்ரண்ட் நெக்கு அப்படியே ரவுண்ட் நெக்கு கட் பண்ணிக்கலாம். இந்த மேலே எக்ஸ்ட்ரா இருக்க பீஸு இந்த சைடில் இருக்கிறது கட் பண்ணிக்கலாம் நம்ம. இப்போ இதை மடிச்சிடுங்க. அப்படி இந்த அளவுக்கு மடிச்சுட்டு இந்த எக்ஸ்ட்ரா இருக்குங்க இல்லையா, அதை அப்படியே சைஸ் பண்ணிக்கலாம் நம்ம. இப்போ வந்து நம்மளுக்கு டாட் சைஸ் இந்த அளவு ப்ளஸ் வச்சுட்டு டாட் வந்து 2.25 இன்ச்சு இருக்குது. இந்த அளவு வச்சு மார்க் பண்ணிடுங்க. இங்கே ஒரு கட் போட்டுருங்க. இப்போ நம்மளுக்கு வந்து இதை அப்படியே 2 ஒரே அளவு வச்சுட்டு இங்கே ஒரு கட் போட்டுருங்க. இது ஒரு 2வது டாட். நம்மளுக்கு வந்து ஃப்ரண்ட்டில் பாடி லூஸு இந்த அளவு ப்ளவுஸ் வச்சு மார்க் பண்ணிக்கலாம். 9 இன்ச்சு இருக்குது. எக்ஸ்ட்ரா ஒரு இன்ச்சு வச்சு 10 இன்ச்சு வச்சு மார்க் போட்டுருங்க. ஏன்னா இங்கே டாட் பிடிப்போம், இங்கே ஒரு 1/4 இன்ச்சு பிடிப்போம், அதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் ஒரு இன்ச்சு. இதான் 3வது டாட்டுக்கு. இதுலேருந்து ஒரு டாட் போட்டுரும். இது 2வது டாட், இதுலேருந்து 3வது டாட். இதோட இதுக்கு 1.5 இன்ச்சு வித்தியாசம் இருக்கணும். நம்ம பெரிய விஷயம் இந்த மாதிரி ஒரு ஹோல் போட்டுக்கலாம். இங்கே ஒன்று, இந்த அளவுக்கு ஒன்று, இந்த அளவுக்கு ஒன்று. இங்கே டாட் பிடிக்கும்போது உங்களுக்கு கரெக்டாக அதுக்காக மார்க் இந்த அளவு வந்துடும். இப்போ வந்து பட்டி பீஸ் வந்து நம்ம ஒன்று தானே கட் பண்ணியிருக்கோம். இந்தமாரி எக்ஸ்ட்ரா லைனிங் இருந்ததுன்னா
எக்ஸ்ட்ரா ஒரு பீஸ் கட் பண்ணி ஜாயின் போட் இந்த அளவு இருக்குங்க இல்லையா, இதில் நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு பட்டி பீஸ் கட் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரிப்பாக கேட்கணும், நல்லா ஸ்ட்ரிப்பாகவே கொடுக்கலாம். அதுக்காக இந்த அளவு டபுள் பீஸாக கொடுக்கும்போது ஸ்ட்ரிப்பாக இருக்கும், அதுக்காக தான் டபுள் பீஸ் கொடுக்குறோம். இந்த அளவு பட்டி பீஸ் கட் பண்ணியாச்சு. இப்போ லைனிங் கட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நம்ம அடுத்தது ஒரிஜினல் கட் பண்ணிக்கலாம். இந்த அளவு இருக்குங்க இல்லையா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு பக்கம் பார்டர் வந்து ஸ்லீவுக்கு வச்சுக்கலாம். இந்த அளவு அப்படியே டபுளாக மடித்து போட்டுருங்க. இந்த அளவு டபுளாக மடிச்சுட்டு இந்த கட் பண்ணி வச்சுக்கோங்களேன் ஸ்லீவ், இந்த அளவு போட்டுருங்க. இதை அப்படியே நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு இது எக்ஸ்ட்ரா. இதில் நம்மளுக்கு உள்ள வெளியே இருக்கும், பார்த்து தான் கட் பண்ணணும். இதுதான் நம்ம வந்து உள் சைடு. இந்த பார்டர் வந்து நல்லா இருக்கிறது வந்து வெளி சைடு. எப்பவுமே உள் சைடு கட் பண்ணுறது தான் நல்லது. இப்போ வந்து பேக் இந்த அளவு அப்படியே 2 பீஸும் ஒரே அளவுக்கு மடிச்சுட்டு இந்த அளவுக்கு மடிச்சுட்டு பேக் வச்சுருக்கோம் இல்லையா, இந்த அளவு பேக் வந்து அதிலே பார்டர்லேயே தான் அடிச்சு திருப்ப போகிறோம். பார்டர்லாம் செப்பரேட்டாக ஒரு துணி கொடுத்து அடிச்சு திருப்பலாம். இப்போ வந்து இந்த ஷேப்புக்கு அப்படியே கட் பண்ணிவிடுங்க. இது ஸ்லீவ் பேக் கட் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து ஃப்ரண்ட் பீஸ் கட் பண்ணிக்கலாம். இந்த ஃப்ரண்ட் பீஸ் எடுத்துகிட்டு இந்த அளவுக்கு மேலே ஷோல்டர் அளவு கட் பண்ணிவிட்டு இங்கே நம்மளுக்கு வந்து ஒரு 1/4 இன்ச் எக்ஸ்ட்ராவே விட்டு கட் பண்ணிக்கலாம். ஏன்னா லைனிங் வந்து அட்டாச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்க பீஸில் கட் பண்ணுறது நல்லது. அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டு கட் பண்ணிக்கிறோம் நம்ம. அடுத்தது பட்டி பீஸ் கட் பண்ணிக்கலாம். இந்த அளவு இருக்குங்க இல்லையா, இந்த அளவு போட்டு இதில் பட்டி பீஸ் இந்த அளவு வச்சுட்டு பட்டி பீஸுக்கெலாம் எக்ஸ்ட்ரா விட்டு கட் பண்ண வேணாம், அதே அளவு சேம் சைஸ் கட் பண்ணிக்கலாம். நம்ம இந்த ஷேப்புக்கு இந்த அளவு லென்த்தே போதும் நம்மளுக்கு. இது பட்டி பீஸ் கட் பண்ணியாச்சு. பேக் பீஸ், ஃப்ரண்ட்டு, ஸ்லீவு 4 பீஸ் கட் பண்ணியாச்சு. ப்ளவுஸ் கட் பண்ணி முடிச்சாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ப்ளவுஸ் ஈஸியான மெத்தடில் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஈஸியாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.